உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். உலகத்தின் உயிர்களெல்லாம் உணவு பெற உழைக்கும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு, தங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் ஆர்வத்துடன் விவசாயத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான். இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் தேசிய வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் மற்றும் நபார்டு வங்கி இணைந்து முக்கியமான முயற்சியை முன்னெடுத்துள்ளது. வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, இளநிலை மற்றும் முதுநிலை பட்டய படிப்பு, 12ஆம் வகுப்பில் வேளாண்மை பாடம் படித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியளிக்கும் திட்டம் பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. 45 நாட்களுக்கு இலவச பயிற்சியினை உணவு மற்றும் தங்குமிடத்துடன் வழங்குவதன் வாயிலாக வேளாண்மை தொழில் முனைவோர் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர். மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சி பெற்ற சேலம் மாவட்டம் பாப்பம்பாடி பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழில்நுட்ப பட்டதாரி திருமதி விஷ்ணுபிரியா 8 லட்சம் மதிப்பில் அக்ரி கிளினிக் வைத்துள்ளார். அவருக்கு நபார்டு வங்கி சார்பில் மானியமாக 3.52 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. வணிக ரீதியாக மட்டுமே செயல்படாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைப்பதற்கான விழிப்புணர்வை விவசாயிகளிடம் ஏற்படுத்தியதற்காக விஷ்ணுபிரியாவிற்கு இப்கோ சார்பில் சமூக பொறுப்புணர்வு நிதியில் ட்ரோன் வழங்கப்பட்டுள்ளது. ட்ரோன் பைலட்டாக பாப்பம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராம விவசாயிகளுக்கு உதவும் விஷ்ணுபிரியா இதன் மூலம் விவசாயிகளின் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண முடிவதாக தெரிவிக்கிறார். இது நிறைய மக்களை போய் இப்போ சேர்ந்துருக்கு. இதுதான் என்னுடைய பெனிஃபிட். இது என்னுடைய அக்ரி கிளினிக்கையும் ஒருத்தோ, அதே மாதிரி இப்போ ட்ரோன் சேவையும் மக்களை கொண்டு போய் சேர்த்துறேன் ஃபார்மர்ஸ் கிட்ட. அதனால நிறைய ஃபார்மர்ஸ் வராங்க. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நன்மை செய்ய முடியும், என்ன எப்படி மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் பண்ணுறேன். சேலம் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியை நிறைவு செய்த மகளிர் 106 பேருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் கிடைத்ததன் வாயிலாக கால்நடை வளர்ப்பு, கோழிப்பண்ணை, கறவை மாடு வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் மகளிர் தொழில் முனைவோராக மாற்றம் பெற்றுள்ளனர். மத்திய அரசின் திட்டத்தினால் ஒரு பெண் தொழில் முனைவோராக, குறிப்பாக வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவோராக மாறும்போது ஒரு சமுதாயமே வளர்ச்சி பெறுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.